வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாமின் முதல் நாளிலேயே ஓட்டப்பயிற்சியின் போது இளைஞர் ஒருவர் மயங்கி விழுந்தார். ஆனால் பயிற்சி முடியும் வரை யாரும் அவரை எழுப்பவில்லை என கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் நடத்தும் 13வது ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் 2026 ஸ்கேட்டிங் போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது மனைவி சிந்துஸ்ரீ சார்லஸ் மற்றும் மகளுடன் சென்று ஸ்கேட்டிங் போட்டியை பார்வையிட்டார். ஏனாமில் ஏழை மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான இடங்களை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாமின் முதல் நாளிலேயே ஓட்டப்பயிற்சியின் போது இளைஞர் ஒருவர் மயங்கி விழுந்தார். ஆனால் பயிற்சி முடியும் வரை யாரும் அவரை எழுப்பவில்லை என கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மிலிட்ரி என்றால் இப்படித்தான், ஒழுக்கமும் கட்டுப்பாடும் முதலில் என்று பலரும் இந்த வீடியோவை பகிர்ந்து கருத்து தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் நடத்தும் 13வது ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் 2026 ஸ்கேட்டிங் போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது மனைவி சிந்துஸ்ரீ சார்லஸ் மற்றும் மகளுடன் சென்று ஸ்கேட்டிங் போட்டியை பார்வையிட்டார். இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் நடத்தும் 13வது ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் 2026 ஸ்கேட்டிங் போட்டி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள புதுச்சேரி அரசின் ஸ்கேட்டிங் மைதானத்தில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி தொடங்கி இன்று ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. 3வது நாளாக நேற்று போட்டிகள் நடைபெற்று வந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது மனைவி சிந்துஸ்ரீ சார்லஸ் மற்றும் மகளுடன் சென்று ஸ்கேட்டிங் போட்டியை பார்வையிட்டார். தமிழகம், கேரளம், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் சப் ஜூனியர், ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகளில் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சீனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் வெற்றி பெற்று முதல் 2 இடங்களை பிடித்த வீரர்கள் வீராங்கனைகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வழங்கினார். இதேபோல் 3ஆம் இடம் பிடித்த வீரர்கள் வீராங்கனைகளுக்கு வெண்கலப் பதக்கத்தை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் வழங்கினார். நிகழ்ச்சியில் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் அக்னிவீர் ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகத்தின் 11 மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உடற்தகுதி தேர்வில் கலந்து கொண்டுள்ளனர். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் முப்படை வீரர்களை குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை அக்னிவீர் ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெறுகிறது. இந்த தேர்வில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் பங்கேற்க உள்ளனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 17 வயது முதல் 21 வயது பூர்த்தியான தகுதியான இளைஞர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள நிலையில் இன்று முதல் விண்ணப்பித்துள்ளவர்களில் நாள்தோறும் சுமார் 1000 பேர் வீதம் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு, உடல் அளவீட்டு தேர்வுகள், மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற உள்ளது. மேலும் பணம் அல்லது வேறு ஏதேனும் பலன் பெற்றுக்கொண்டு ஆட்சேர்ப்பில் உதவுவதாக வாக்குறுதி அளிக்கும் இடைத்தரகர்கள், மோசடி நபர்களை நம்ப வேண்டாம் என விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏனாமில் ஏழை மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான இடங்களை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். ஏனாமில் கடந்த தேர்தலின் போது ஏழை மக்களுக்கு இலவச மனைப்பட்டாக்கள் வழங்கப்படும் என அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் வாக்குறுதி அளித்திருந்தார். இந்த நிலையில் இன்று ஏனாமில் பந்துலங்கா, சீதாராம் நகர், தரியாலத்திப்பா ஆகிய பகுதிகளில் உள்ள நிலங்களை இருவரும் ஆய்வு செய்தனர். பின்னர் ஏனாமில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள குப்பை கிடங்கை குடியிருப்பு பகுதிகளிலிருந்து தொலைவில் மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. இதேபோல் ஏனாமில் தற்போது செயல்பட்டு வரும் நீதிமன்ற கட்டிடம் மிகவும் பழுதடைந்த நிலையில் புதிய நீதிமன்ற கட்டிடம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து சட்டத்துறை செயலர் சந்திரன், ஏனாம் நீதிமன்ற துணை நீதிபதி பத்மாவதி ஆகியோருடன் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆய்வு நடத்தினார்.
இந்த ஆய்வின் போது புதிய நீதிமன்றம் கட்டுவதற்கு தேவையான இடம் குறித்து ஆலோசனை செய்தனர். ஆய்வின் போது ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி சிவராஜ் மீனா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். ஏன்சியன்ட் புதுச்சேரி போட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நல சங்கம் 2026ஆம் ஆண்டுக்கான குடும்ப விழா விழுப்புரம் மாவட்டம் இரும்பை திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் சாலையில் உள்ள ஹோட்டல் ஸ்ரீனிவாசாவில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் புதுவை மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த போட்டோ மற்றும் வீடியோகிராஃபர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தங்களின் குடும்பத்துடன் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற புகைப்பட கலைஞர்களுக்கு பெருந்தலைவர் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு தலைவர் சிவசங்கர், புதுச்சேரி வணிக சங்க தலைவர் பாபு மற்றும் புதுச்சேரி அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நலசங்க தலைவர் ராஜ்குமார் என்கிற ரஞ்சித், செயலாளர் ஜோசப் பிலிப்ராஜ் மற்றும் பொருளாளர் கோபால் மற்றும் செய்தி தொடர்பாளர் முகமது ரஃபீக் என்கிற அப்பு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். நியூ பெத்தாங் அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி சார்பில் நடைபெற்ற 11வது மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியை சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், உழவர்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நாராயணசாமி, பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ், எஸ்டிஎஃப் ஆய்வாளர் கணேஷ் ஆகியோர் சிறப்பாக துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நியூ பெத்தாங் அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி மாநில தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள் மற்றும் அனைத்து இணைப்பு கழக நிர்வாகிகளுக்கும் போட்டியை வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைத்த வீரர்கள், நடுவர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவிக்கப்பட்டன. இந்த போட்டி பெத்தாங் விளையாட்டின் வளர்ச்சிக்கும் வீரர்களின் திறமைகளை வெளிப்படுத்தவும் விளையாட்டு ஒற்றுமையை மேம்படுத்தவும் சிறந்த ஒரு தளமாக அமைந்தது. என்பிஏபி சார்பில் எதிர்காலத்திலும் இதுபோன்ற தரமான போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் போதைப் பொருள் இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா உறுதிமொழி இயக்கம் தொடர்பான நிகழ்ச்சி இன்று மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் அவர்கள் இளைஞர்களிடையே போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து உரையாற்றினார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக விழிப்புணர்வு குறும்படம் மற்றும் நுக்கார் நட்டாக் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேசிய தகவல் மையத்தின் காணொலி கலந்துரையாடல் அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டார். அவர்களுடன் மை பாரத் இளைஞர் தன்னார்வலர்கள் மற்றும் தொடர்புடைய அலுவலர்கள் பங்கேற்று பிரதமரின் உரையை காணொலி காட்சி வாயிலாக கேட்டனர். இந்த நிகழ்ச்சி இளைஞர்களிடையே போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு, சமூக பொறுப்பு மற்றும் தேச கட்டமைப்பில் இளைஞர்களின் பங்களிப்பு ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்தது. காராமணிக்குப்பம் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோயில் புனரமைப்புக்காக முனைவர் சுந்தரமுருகன் நிதி உதவி அளித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை காராமணிக்குப்பம் பகுதியில் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. கடந்த பல்லாண்டு காலமாக கும்பாபிஷேகம் செய்யாமல் இருந்த நிலையில் அதனை புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்ய அறங்காவலர் குழு முடிவெடுத்துள்ளது. இதற்காக அறங்காவலர் குழுவானது அவையம் தொண்டு நிறுவனர் முனைவர் சுந்தரமுருகனிடம் நிதி உதவிக்காக அணுகியது. அதை கருத்தில் கொண்டு கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோயில் புனரமைப்புக்காகவும் கும்பாபிஷேகத்திற்காகவும் நிதி உதவியை அறங்காவலர் குழுவில் ஒருவரான குப்புசாமி என்கிற பாபு அவர்களிடம் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக அந்த கோயிலின் அறங்காவலர் குழுவானது கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகனுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. இந்த கோயிலின் புனரமைப்புக்காகவும் கும்பாபிஷேகத்திற்காகவும் நிதி உதவி அல்லது பிற உதவிகள் செய்ய மனம் உள்ள நபர்கள் அறங்காவலர் குழுவை அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாமின் முதல் நாளிலேயே ஓட்டப்பயிற்சியின் போது இளைஞர் ஒருவர் மயங்கி விழுந்தார். ஆனால் பயிற்சி முடியும் வரை யாரும் அவரை எழுப்பவில்லை என கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் நடத்தும் 13வது ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் 2026 ஸ்கேட்டிங் போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தனது மனைவி சிந்து ஸ்ரீ சார்லஸ் மற்றும் மகளுடன் சென்று ஸ்கேட்டிங் போட்டியை பார்வையிட்டார். ஏனாமில் ஏழை மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான இடங்களை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர்.